ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் ராஜ்மா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. தேவையான அளவு ஆயில், சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்குள்ளே 3 மீடியம் சைஸ் டொமேட்டோவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணி கிரேவி திக்னஸ்க்காக பாயில் பண்ண ராஜ்மாவில் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ராஜ்மா பாயில் பண்ண தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ராஜ்மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தாபா ஸ்டைல் ராஜ்மா கிரேவி ரெடி. இதை நீங்கள் இட்லி, பூரி, சப்பாத்தி, ஏன் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். Thank you for watching.